கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதான் ட்ரெண்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடுச்சு. அதாவது காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எங்கே இருக்கவங்கள எங்கே கொண்டு வந்துடும், இங்கே இருக்கவங்கள அங்கே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில். அதை வந்து நிஜமாகவே தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்ருக்கோம். தேர்தல் முடிஞ்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வீட்டிலேருந்து கிளம்பி அப்பா அம்மா போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கி எல்லாருக்கிட்டும் கை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து போய்ட்டு தன்னோட சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு பெரம்பூர் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஜாலியாக டாட்டா காட்டிட்டு வீட்டுக்கு சிரிச்சிட்டே போகிறாரு. ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து சித்தரஞ்சன் சாலையிலேருந்து இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கான்வாயில் அப்படியே போகிறாரு, அறிவாலயத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே வந்து கொஞ்சம் தொண்டர்கள்லாம் இருக்காங்க. முகமே சரியில்லை. தன்னுடைய அறைக்கு போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெளில வராரு. முகம் எப்படி போனாரோ அதோடு இன்னும் சரியில்லாமல் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவர் அழுதாருன்னு சொல்ல, பட் அழுதா மாதிரி முகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருந்தது. இப்படி பண்ணவர் அதே காரில் இப்படி வணக்கம் வச்சுட்டு போகிறாரு. என்ன கொடுங்கன்னா விஜயும் பார்த்திங்கன்னா இவர் யூஸ் பண்ணுற அதே டிஃபெண்டர் காரில் தான் பார்த்திங்கன்னா வலம் வந்தார். வெங்கட் பிரபு வந்து பார்த்திங்கன்னா அன்றே கணித்தார் வெங்கட் பிரபு மாதிரி CM 2026 அப்படின்னு நம்பர் போட்ட அதே டிஃபெண்டர் காரில் வராப்லக்க. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து இப்படி பண்ணவர் வணக்கம் சொல்லிவிட்டு நன்றிடா எனக்கு ஓய்வு கொடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனார். இதில் குறிப்பாக வந்து ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை பற்றி நம்ம பேசினோம். அதுக்கு முன்னாடி உதயநிதி அவரும் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் சந்தித்து அவரோட சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வர்றாரு. அவர் முகமும் வந்து சரியில்லை. ஆப்வியஸ்லி அவங்க வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு தோல்வியை. பட் மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் செம்மையாக வலிக்கும் அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியும். சரி, இந்த சூழ்நிலையில் தான் திமுக வந்து தோத்தது கூட ஓகேங்க, தாவேகா ஜெயிச்சது கூட ஓகே, அதிமுக 3வது இடத்துக்கு வந்தது கூட ஓகே, எல்லாமே வந்து சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் எப்படி அவரோட கொளத்தூர் தொகுதியில் தோத்தாரு அப்படிங்கிறத நிஜமாவே யாரெல்லாம் திமுகவை எதிர்த்தாங்களோ, திமுகவை வெறுத்தாங்களோ, ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆகவே கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி உழைச்சாங்களோ அவங்களாலே நம்ப முடியல. ஏன் ஸ்டாலின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சும்மா கேண்டிடேட் இல்லை, ஸ்டார் கேண்டிடேட். மேயராக இருந்திருக்காப்புல, அதுக்கப்புறம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு, துணை முதல்வராக இருந்திருக்காரு, மந்திரியாகவும் இருந்திருக்காரு, இப்போ முதல்வராகவும் இருந்து முழு பதவி காலத்தையும் வந்து முடிச்சிட்டாரு. அப்படி இருக்கப்போ என்ன தான் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அவர் முதல்வராகவும் இருக்கார். அண்ட் கொளத்தூர் அப்படிங்கிற தொகுதியில் தொடர்ந்து போட்டிட்டு வராரு. அண்ட் அந்த கொளத்தூர் தொகுதி நீங்கள் என்ன தான் வந்து இப்போ ஸ்டாலின் ஆட்சியை வந்து குறை கூறி நம்ம வந்து 4.5 வருஷமாக வந்து பேசியிருக்கோங்க. அவங்க பீக்கில் இருந்தப்போவே தொடர்ந்து நம்ம சேனலில் மட்டும் இல்லாமல் பல சேனல்ஸில் போய் இன்டர்வியூ எடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி திமுக ஆட்சியோட குறைகள் நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். பட் பை லாஜிக் பார்த்தா ஒரு முதல்வராக இருக்கார், ஒரு ஸ்டார் வேட்பாளர்னா அந்த ஒரு தொகுதியை எப்படியாவது நம்ம நல்லா பண்ணி அந்த தொகுதி பார்த்தியா ஒரு மாடல் கான்ஸ்டிடுவன்சியாக இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து பவர் இருக்க தொகுதி, முதல்வரோட தொகுதி அப்படின்னால அதற்கேற்ற மாதிரி ஒரு மாடல் கான்ஸ்டிடுவன்சியாக கொளத்தூரில் நிறைய விஷயங்கள் நிஜமாவே வந்து பண்ணார். அது நீங்கள் கொளத்தூரில் வந்து எதிர்கட்சிக்காரங்கிட்ட கேட்ட கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டாலின் வந்து மாசா காட்டணும் கெத்தா காட்டணுங்கிறலாம் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சதவீதம் வந்து மாறலாம், ஆனால் வந்து ஸ்டாலின் தோப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கனவுல கூட யோசிச்சு பார்க்கல. பின்னிலைன்னு இருக்கும், கொஞ்ச நேரத்தில் வந்து நிலைமை மாறிடும். உதயநிதி கூட வந்து சேப்பாக்கத்தில் வந்து பின்னிலையில் இருந்தார், ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டார். அப்போ ஸ்டாலினும் வந்துடுவார்னு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தா பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோல்வி அடைகிறாரு. இது நிஜமாவே சொல்கிறேன், எல்லா கட்சிக்காரங்களுக்குமே அதிர்ச்சி, எதிர்கட்சிக்காரங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. உடனே தான் சான்ஸ் திமுக காரங்களாம் ட்வீட்டு, காமராஜரையே தோக்கடிச்ச நாடியாது, யார் தோக்கடிச்சா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி. அதற்காக காமராஜரை வந்து ஸ்டாலின் கூட நான் ஒப்பிட்டு வந்து பேசலை. பட் ஸ்டார் வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கார். 2026 வந்து அதிர்ச்சி விகிதம் வந்து தமிழ்நாட்டு மக்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சதுக்கான அந்த விஷயத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசாங்கத்தில் ஸ்டாலின் மட்டும் இல்லை, அவர் கூட இருந்தவங்க கீழே வேலை செஞ்சவங்க எல்லாருமே தவறு பண்ணியிருக்காங்க குடும்பத்தில் இருந்தவங்கன்னு. பட் அந்த ஸ்டாலின் உடைய அரசாங்கத்து மேலே, திமுகவுடைய அரசாங்கத்து மேலே, ஆட்சி மேலே வந்து அந்த முழு கோவம் ஹேட்டு நிஜமாகவே எல்லாருமே எடுத்துகிட்டு அதிகமாக ஒருத்தர் மேலே வச்சுருக்காங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மேலே தான் வச்சுருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் ஸ்டாலின் அவர்கள் தோத்தது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அதிமுக வேட்பாளர்கிட்ட தோத்திருந்தாருன்னா என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டாலின் இது வரைக்கும் தோல்வியின் விளிம்புக்கு போனதே இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் போயிருக்காப்புல. சைதை துரைசாமின்னு ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இருந்தவர், அப்புறம் வந்து மேயராகவும் இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த IAS அகாடமிலாம் வச்சு நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி IAS வந்து மாற்றிருக்காருல, அவருக்கும் இவருக்கும் கடும் போட்டி. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ரூமரு, சைதை துரைசாமி ஜெயிச்சிட்டாரு, அங்கே ஒரு பெரிய கலவரம் பண்ணி அதில் 2-3 பெட்டியை மாற்றி பார்த்திங்கன்னா கடைசியில் ஸ்டாலின் தோக்கக்கூடாதுன்னு ஸ்டாலினை மட்டும் ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தோல்வி விளிம்பில் ஏற்கனவே போனவர் தான் ஸ்டாலின். அவங்க தந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வந்து தோற்காமல் அந்த ஜெயிச்ச ரெக்கார்டோடையே வந்து பார்த்திங்கன்னா இருந்து மறைந்து எம்எல்ஏவே மறந்து போனார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் தோல்வி அடைஞ்சு முதல்வர் பதவியை இழப்பார் அப்படின்னு தெரியும். பட் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் கூட போய் உட்கார மாட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்கள்,
தினந்தோறும் ஏஞ்சி நல்லா கிளம்பி அப்படி சும்மா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு பரிவாரத்தோட சட்டமன்றத்துக்கு போயிட்டு முதல்வராகவே போய் உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே உங்களை பார்த்தோன்னா வந்து வணக்கம் வைப்பாங்க. உங்களுக்கு செம்ம மரியாதை, ப்ரொடெக்ஷன், யூ வில் பி சீன் எவ்ரிவேர். இப்படி இருந்த வாழ்க்கை, அதற்கு முன்னாடி சட்டமன்றத்துக்கு எல்லா ஆட்சியிலுமே போயிட்டு வந்த வாழ்க்கை, இன்றைக்கி அவரால் சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னா அந்த பார்வையாளர் மாடத்தில் இருந்து தான் வந்து உட்காந்து மேபி வந்து பார்க்க முடியும். அவருக்கு வந்து எவ்வளோ வலிக்கும்ல. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தோல்வியை தன்னுடைய ஆர்ச் நெமெசிஸ்ன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் ரைவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட அதிமுக வேட்பாளர் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகால சேர்ந்த பிஎஸ் பாபு அப்படின்னு ஒருத்தர். இவர் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கூட வந்து இதுக்கு எவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்களோ இதுக்கு எல்லாருமே அவர் கூட செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காங்க. அவரும் பார்த்திங்கன்னா ஃபேன் மாதிரி எப்படி ஓடிக்கிட்டே இருக்குமோ பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பண்ணார்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான் வீடியோ பண்ணுவார் போல. அந்த அளவுக்கு வந்து அதில் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். பட் அவர் யார், அவர்கிட்ட போய் தோற்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா எல்லாருமே வந்து ஏளனம் செஞ்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா பனையூருக்கு வெளில நின்று இப்படின்னு பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டும் ஆகி அதற்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சனமும் செய்யப்பட்டார். இன்றைக்கி வந்து யார் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சு வெற்றி கழிப்போடு சிரிச்சிட்டு இருக்கா, யாருடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்குன்றத நம்மளுக்கு வரலாறு வந்து காட்டிடுச்சு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு காலகட்டத்தில் திமுகவில் தான் இருந்திருக்காரு. 2006 2011 திமுகவோட ஆட்சி காலத்தில் இவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. பவர்ஃபுல்லாக இருந்திருக்காப்புல. ஸோ பேசிக்லி அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஜெயிஸ்டார் அப்படின்றதுக்காக வந்து உண்மையெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த ஏரியாவில் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கே உண்டான குவாலிஃபிகேஷனோட சில வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஒரு ரூமர் ஒன்று இருக்குங்க. இவர் யார், என்ன, ஏன் இன்றைக்கி தாவைக்கால இருக்கார், ஏன் அவர் அந்த தொகுதியில் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வருடைய மனைவியார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்காக இவர் வந்து கூப்பிட்டு விட்டதாகவும், இவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ வந்து எழுப்பி சொன்னப்போ வந்து இவர் வந்து ரொம்ப தகாத வார்த்தைகளில் வந்து அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏளனம் செஞ்சு பேசிட்டதாகவும், இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதுக்கு போயிட்டோன்னே அதற்கப்புறம் சின்னவர் வந்து சில ஆட்கள் மூலியமாக வந்து இவரை ஒரு அறைக்குள்ளே வச்சு மொத்துனதாகவும், அதில் இவருடைய இடுப்பு உடஞ்சது மட்டும் இல்லாமல் கட்சிக்கும் இவருக்கும் அந்த கனெக்ஷனே உடஞ்சி தூக்கி எறியப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. இது இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுறாரு. பட் யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில. கரெக்டான டைமில் போய்ட்டு டிவிக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. பட் இவரோட ஹிஸ்ட்ரி தெரியுமா, இவரை கரெக்டாக அங்கே தான் போடணும்னு சொல்லிட்டு யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியலங்க. இவரை போட்டால் எப்படியாவது வந்து, ஏன்னா விஜயோட ஸ்வீப் அப்படிங்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்குது அப்படின்னா கூட ஸ்டாலின் அவர்களே தோக்கடிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர் தான் நிற்க வைப்பாங்க. பட் இவரை வந்து நிற்க வச்சது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு பழிவாங்கலாக இருக்கும் அப்படின்னு நிற்க வச்சாங்களான்னு தெரியல. இவர் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை வந்து தோக்கடிச்சிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் கனவுல கூட வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஒரு எம்எல்ஏவாக கூட இல்லாமல் ஒரு 5 வருடம் ஓய்வு எடுக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா என்னதான் வந்து விமர்சனம் வச்சாலும் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த உடல் உபாதை வயோதிகம்லாம் தாண்டியும் தினம் போயிட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே தான் இருந்தார். ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் இருந்தாலும் அவர் தொடர்ந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து வெளில வந்து செயல்படணும் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி சுறுசுறுப்பாக இருந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓய்வு, அதாவது 2011 கருணாநிதி அவர்கள் சொன்னதான், மக்கள் எனக்கு ஒரு நல்ல ஓய்வை கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு. அந்த மாதிரி இவருக்கும் ஒரு நல்ல ஓய்வை கொடுத்து விட்டார்கள். இதில் நிறைய பேர் திமுக காரங்களாம் என்ன புலம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீலிமிட்டேஷன் மட்டும் இல்லாமல் பாஜகவை எதிர்க்கிறது எப்படி அப்படின்னு இந்தியாவுக்கே சொல்லி கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் கவர்னரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாளைக்கு கவர்னரால் தமிழ்நாட்டோட உரிமைக்காக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும்னு ஒரு பைபிள் மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை பார்த்து தான் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட தலைவரை போய் தோக்கடிச்சிட்டிங்களடா, தமிழ்நாட்டு மக்களும் நாடும் நாசமாய் போகட்டும் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா திமுக காரங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிச்சு போய் சாபம் மட்டும் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதை அது யார் வேணால் வந்து மேலே வரலாம், யார் வேணால் வீழலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் நம்மளுக்கு ஒரு பாடமாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து யாருனே தெரியாமல் இருந்த விஎஸ் பாபு ஸ்டாலினை தோற்கடித்தவர் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. மீண்டும் முதல்வராக வந்து 2வது வாட்டி திமுக வந்ததே இல்லை அப்படிங்கிறத முறியடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து டேஞ்சரஸ் தான், கருணாநிதி மீண்டும் முறியடிப்பேன் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எம்எல்ஏவை கூட ஆக முடியாமல் போச்சு. இதான் நிதர்சனம், இதான் வந்து அரசியல். ஸோ இது மாதிரி பல அதிர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்க அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நிகழ்ந்திருக்கு. இதே மாதிரி விஎஸ் பாபு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்டத்திலேருந்து, இவர் மாதிரி இல்லை, அடிமட்டத்திலேருந்து அரசியல் பின்புலமே இல்லாமல் நிறைய பேர் கூட வந்து இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இவங்கெல்லாம் வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்னு யோசிச்சவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கால வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வித்தியாசமான கதைகள்லாம் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோலேயே வந்து சொல்லிடுறேன். பட் திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் ஃபார் ரெட்டக்கை ஃபேன் விஎஸ் பாபு அவர்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில்
நீ என்ன பண்ண போற? தொடர்ந்து வந்து திமுகவுக்கு எதிரா வந்து பேசிட்டு இருந்த. திமுகவுக்கு எதிரானா அவங்க செய்யக்கூடிய அட்டூழியல், அராஜகங்களுக்கு எதிரா பேசிட்டு இருந்த. அதே மாதிரி நம்ம பாஜகவுக்கு என்னைக்குமே எதிரானவங்க தான். நிஜமாவே தமிழக மக்கள் இதில் பண்ண ஒரு நல்ல விஷயம், பாஜகவை தொடைத்து எரிந்தது. அவங்களோட தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவே பிடிச்சிட்டாங்க. இன்னும் தமிழ்நாடும் கேரளா மட்டும்தான் அவங்க கைக்குள்ளே வந்து செல்லாமல் இருக்குன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிஜமாவே வித்தியாசமானவர்கள் தான். அது விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது மட்டும் இல்லாமல் பாஜகவை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திமுகவை எதிர்த்த மாதிரி பாஜகவை எதிர்த்த மாதிரி ஒருவேளை அதிமுக ஜெயிச்சிருந்தா அவங்க ஆட்சியில் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு எதிராக நம்ம விமர்சனம் செஞ்சு வந்து பேசிட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி ஒருவேளை விஜய் ஆட்சி அமைச்சு முதல்வராக இருந்தாருன்னா அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா, ஏதாவது நம்மளுக்கு விமர்சனங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வச்சுட்டே தான் இருப்போம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட வேலையில் எப்போவுமே என்ன மனசில் வச்சுருந்தோம்னா, யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுற இடத்துலேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து பண்ண போகிறோம். அதை நீங்கள் தொடர்ந்து வருண் டாக்ஸில் இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு கொள்கை, சித்தாந்தம் அப்படிங்கிறதுலாம் இன்னும் இருக்குது. ஆனால் வழக்கம் போல் எந்த கட்சியோட சார்பும் இல்லாமல், எந்த கட்சியோட நாட்டமும் இல்லாமல், எந்த கட்சியோட ஆதரவும் இல்லாமல், எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் நிஜமாகவே மனசில் பட்டதை பேச போகிறோம். அதில் சில விஷயங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். பட் எப்போவுமே இருந்த மாதிரி தான் நம்ம இருக்க போகிறோம். இதை தான் திருப்பியும் சொல்கிறேன், வருண் டாக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி.